ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட தோட்டத்து ப்ரிப்ரேஷன் எல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாம் என்னோட ஆர்கானிக் உரங்களால் விளைஞ்சது. இது தவறாமல் பாருங்கள். என்ன உரங்கள் போடுறது, செடிகளை எப்படி பராமரிக்கிறது, எவ்வளோ நாளுக்கு என்ன உரம் கொடுக்கணும், லிக்யூடு ஃபார்மில் என்னென்ன தரணும், இப்போ எல்லாமே என்னென்ன கொடுத்தா செடிகள் நல்லா வரும் அப்படின்றத நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். செடிகளுக்கு டிப்ஸு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நீங்கள் தவறாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாம் என்னோடய தோட்டத்து பூக்கள், காய்கள் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு உரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது இந்த உரம்தான். இதுபோல் நீங்கள் உரங்கள் போட்டு ஆர்கானிக்காக வளர்த்து நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ பழகிக்கங்க. இது என்ன உரம்னு சொன்னால், என்னோடய வீட்டில் காய்கறி கழிவுங்க எல்லாமே இருந்தது. அந்த உரம்தான் அது. இப்போது நம்ம அதை எப்படி டைல்யூட் பண்ணி தரணும்னு சொல்கிறத நான் இப்போது எல்லாம் டைல்யூட் பண்ணி போடுறேன் பாருங்கள். இப்போ 1 லிட்டர் நான் நிறைய வச்சுருக்கேன். அதனால் பெரிய குண்டாவில் எடுத்து கலந்தேன். நீங்கள் 1 ஊற்றுனீங்கன்னா, இதை ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 10 லிட்டர் கலக்கணும் நீங்கள் சாதா தண்ணி. இப்போ இதை பாருங்கள். இது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். வீட்டில் நம்ம தோட்டத்தில் கீரைகள்லாம் பறித்தோம். அந்த கீரைகளோட கழிவுங்க ப்ளஸ்ஸு இந்த நம்ம சாதம் வடித்த தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, புளிச்ச மோர், தயிர் எல்லாத்தையும் இதில் எடுத்து கொட்டியிருக்கேன். 1 ஊற்றுனா நீங்கள் 10 ஊற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது கட்டியாக இருக்கும். இது ஒரு 10-20 நாள் ஊற வச்சது. இது அவ்வளோ நாளாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கலக்கிறது மட்டும் அதிகமாக கலந்துட்டிங்கன்னாக்கா செடிங்களுக்கு சரியாக வராது. இந்த வெயில் காலத்தில் என்னென்னா உங்களுக்கு இந்த ஞாபகமாக வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வெயில் காலத்தில் லிக்யூட் ஃபார்ம் தான் நீங்கள் தரணும். ஒவ்வொரு செடிகளுக்கும் இது போல் கலந்து ஒரு செடிக்கும் ஊற்றுங்க. இது பாருங்கள். இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இதில் எந்த கெமிக்கல் உரமும் கிடையாது. நம்ம அப்படி சமையல் செஞ்சால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது என்ன செடி அதை மறந்துட்டேன், அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த செடிகள் எல்லா செடிகளும் ஒவ்வொரு செடிகளுக்கும் ஊற்றுங்க. போன வருஷம் போலயே இந்த வருஷமும் பாருங்கள் எவ்வளோ இப்போ எல்லாமே அரும்பு வந்திருக்கு பூக்கள். அதே மாதிரி முல்லையே ஜாதி மல்லி செடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாதி மல்லி செடி இல்லை. இது போல் எல்லா செடிகளுக்கும் ஊற்றுங்க. லிக்யூட் ஃபார்மில் தான் ஊற்றணும். நீங்கள் ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியில் நீங்கள் 10 லிட்டருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கட்டியாக ஊற்றிட்டிங்கன்னா செடிங்க எல்லாம் அப்படியே நீங்கள் கெட்டியானது எடுத்துன்னு போய் ஊற்றுனீங்க செடிங்க போயிடும். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற மாதிரி கலந்து ஊற்றுங்க. நீங்கள் தானேப்பா ஊற்ற சொன்னீங்க, நான் அப்படியே எடுத்துன்னு போய் நான் ஊற்றுனேன் எல்லாமே போயிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஊற்றுங்க. செடிங்க நல்லா வரும். இது போல் செடிங்க நல்லா வரணுன்னா நீங்கள் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள். இப்போ சோம்பு அறுவடை பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக அறுவடை பண்ணுறேன்னு பாதி கீழவே போயிடுச்சு. அறுவடை பண்ண எனக்கு டைம் இல்லை. இன்றைக்கி சோம்பு அறுவடையை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சோம்பும் பிடுங்கி எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு இடத்துல வச்சது இப்போ இழுத்து பிடுங்குறேன், வரவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் இப்போ செடிங்க நல்லா தழைஞ்சி வரும். இது போல் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுங்கள். செடிங்களை நல்லா பராமரிக்க பழகிக்கோங்க. ஒரு பூ பூத்தா சந்தோஷம், பல பூ பூத்தா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு கீழே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பூக்கள் இல்லாமல் 1-2 கூட போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு பூ இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் தான் பூக்குது. இதை சொன்னேன் பாருங்கள், இழுக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அதை பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மரம் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு இந்த சோம்பு செடி. நம்ம சீசனுக்கும் சோம்பு நல்லா வருது. இதை நல்லா பார்த்துக்கோங்க.
சோம்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிராம் அளவுக்கு சோம்பு கிடச்சிச்சு. இதில் நடுவில் நம்ம தேவைக்கு வந்து பறித்து எடுத்துன்னு போய் நம்ம சமையல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் போட்டு தான் செஞ்சது. வெள்ளிக்கிழங்கு செடி, வெள்ளிக்கிழங்கு அறுவடைக்கு வந்துச்சு. வெள்ளிக்கிழங்கும் அறுவடை பண்ணணும். என் பேரன் அங்கங்கே ஓடி போய் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். தண்ணியெல்லாம் அவனே எடுத்து ஊற்றுறான். என் செடிங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் என் பேரன் தண்ணி ஊற்றிடுறான். கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிடுச்சு எனக்கு. அவனே தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றிடுறான். பைப்பு போட்டு கொடுத்தா அவனே செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுறான். போய் ஊற்றுறான் பாருங்கள். எல்லா தண்ணியும் எடுத்துன்னு போய் எல்லா செடிக்கும் ஊற்றிட்டு ஐயா தண்ணி ஊற்றிட்டேன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் நீங்களும் செடிகளை வளர்த்துக்கோங்க. இந்த செடி பாருங்கள், திராட்சை செடி சின்ன பாட்டில் வச்சுருந்தேன். அதை எடுத்து பெரிய பாட்டில் வச்சேன். ஃபஸ்ட்டு சின்ன பாட்டில் வைக்கும்போதே நல்லா களை ஓடி போச்சு. பெரிய பாட்டில் எடுத்து வைக்கும்போது மறுபடியும் தழைஞ்சி வரத்துக்கு வெயில் நாளில் எந்த செடியும் ரீபாட் பண்ணாதீங்க, அதிலே விட்டுருங்க. அதனால் நான் அப்படியே விட்டு இருந்துக்கணும். நான் அப்போல்லாம் தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாம் அந்த செடிகளை எப்படி பராமரித்தா நல்லா வருன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் அது போலவே செய்கிறேன். உங்களுக்கும் சொல்கிறேன், அது போல் செய்யுங்க. வெயில் காலத்தில் மாற்றி வைக்காதீங்க. வெயில் காலத்தில் லிக்யூடாக கொடுங்க. வெயில் காலத்தில் எந்த செடிகளையுமே பிடுங்கி வைக்காதீங்க. இப்போ இவ்வளோ வந்திருக்கு. அது நிழலில் வெயிலாக கிளார் அடிக்குதுன்னு நிழலில் மறைச்சி காட்டினா சரியாகவே தெரியல. பாருங்கள், இவ்வளோ சோம்பு வந்திருக்கு. இது அறுவடை பண்ணுறேன். நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். ஃபுல் வீடியோ தவறாமல் பாருங்கள். வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன். டெய்லி போட்டுன்னு வந்தேன். என்னென்ன செடி எப்படி வருதுன்னு எல்லாமே காட்டியிருந்தேன். இப்போல்லாம் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச இதோ இந்த உரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட இதை காட்டுறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உரங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டைலூட் பண்ணி கொடுக்குறதுல கவனம் பண்ணி கொடுங்க. அப்போ தான் செடிங்க நல்லா வரும். ஒரு 1 ரேஷியோவில் 10 ஊற்றுங்க. தவறாமல் 10 ஊற்றுனீங்கன்னா தான் செடிங்க நல்லா வரும். என்னோடய செடிங்க இந்த வெயிலுக்கு நிறைய இடத்துல செடிங்கெல்லாம் காஞ்சி போச்சு. ஆனால் நான் பராமரிக்கிறதுனால எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள். இது கீழே ஒரு 20 நாள் தான் ஆச்சு. நானே தண்ணி ஊற்றுறேன் ஆயான்னு சொல்லிட்டு என் பேரன் தண்ணி ஊற்றுறான். இங்கே ஊற்றுறான், அங்கே பிடிங்கிது, அங்கே ஊற்றுறான், அங்கே பிடிங்கிது. இது மாதிரி மறிச்சிங்கன்னா செடி அப்படியே எப்படி வரும்? குழந்தை அதுக்கும் தெரிஞ்சுன்னு எடுத்து ஊற்றினே இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாட்டியாக தண்ணி ஊற்றிட்டான். திரும்பி அங்கே ஊற்றிட்டு வந்தால் அங்கே பிடிங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி பிடிங்கிது. அவன் என்ன பண்ணுவான்? இந்த செடிங்களை பராமரிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பெரிய பாடு. இதெல்லாம் வச்சு ஒரு 1 மந்த்து தான் ஆகுது. எவ்வளோ தழைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பூ மல்லி, குண்டு மல்லி, அது நல்லா வந்திருக்கு. முத்தாக ஒவ்வொரு மொட்டும் வந்திருக்கு. இது போல் பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்க என்னோடய வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஹைக்கு கொடுத்துடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. தவறாமல் பாருங்கள். இவ்வளோ சோம்பு வந்திருக்கு. இனிமே ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.